அடுத்ததாக சிறப்புரையாற்ற தம்பி ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். கடல் பல கடந்து பகைவர் நடுங்க படைபல நடத்தி உலகின் 3வது பேரரசை நிறுவி தெற்காசியாவையே கட்டியாண்ட ஒரு இனக்கூட்டம் இன்று அடிக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறது. இதற்கு காரணம் யார்? இங்கு ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தான். தமிழகத்தின் கனிம வளங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுகின்றன. நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் அதிகரிக்கப்பட்டே வருகிறது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்றார்கள். அவர் நமக்கு தந்தது விடியலை அல்ல, விலையேற்றத்தை. இந்த அவல நிலைகள் அனைத்தையும் மூடி மறைப்பதற்கு இவர்கள் பயன்படுத்தும் 3 அரசியல் ஆயுதமே ஓட்டுக்கு 1000ம் இலவசமும் கொடிய சாதியும். உங்கள் ஒரு கண்ணில் ஓட்டுக்கு 1000த்தையும் உங்கள் மறுக்கண்ணில் இலவசத்தையும் வைத்து உங்கள் கண்களை குருடாக்குகிறார்கள். நீங்கள் அந்த குருடான கண்ணுடனே சென்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு வாக்களிக்கிறீர்கள். 3வது கொடிய சாதி. நீங்கள் சாதி பார்த்து வாக்களிக்கும் உங்கள் வேட்பாளரின் பிள்ளைகளுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் ஆகச்சிறந்த கல்வியும் தூய குடிநீரும் நஞ்சற்ற காற்று என அனைத்து நலத்திட்டங்களுமே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? சாதி எதற்கு வேண்டும் நமக்கு? சாதி கச்சத்தீவை மீட்டுக் கொடுத்ததா? காவிரியில் நதிநீரை பெற்று தந்ததா? இலங்கையில் நம் இன சொந்தங்கள் கொல்லப்படும் போது காப்பாற்றியதா? எதற்கு நமக்கு சாதி? ஆனால் நீங்கள் தமிழராய் ஒன்றிணைந்தால் இது அனைத்துமே நாம் நிச்சயமாக வெல்லலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசியாவே கட்டியாண்ட அசோகர் கூட தமிழகத்திற்குள் நுழைய முடியவில்லை. காரணம், மூவேந்தர்களும் தமிழராக ஒன்றிணைந்து நின்றதனாலே. அவ்வளவு ஏன், ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்திலே சாதி மத வேறுபாடின்றி தமிழர்கள் ஒன்று கூடி நின்றதாலே அரசாங்கமே அரண்டது, நம் வீர விளையாட்டு மீண்டது. ஆகையால் சாதி மத அரசியலை கடந்து அனைவரும் தமிழராக ஒன்றிணைந்து வாக்களியுங்கள் மைக் சின்னத்திற்கு. புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் சொல்லும். தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.